திருமுருகன் காந்தி வந்து திரளாக வந்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு, ஆர்ப்பாட்டம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. இது எப்படி நான் பார்க்குறீங்க இந்த ஆர்ப்பாட்டம்? அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. இதுமாரி ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டங்களா அவர் பண்ணுறது? இருக்கிற 30 அமைப்பை கொண்டு வந்து பண்ணுறாரு. ஒரே ஒரு அமைப்பு, நாம் தமிழர் கட்சி அமைப்பு ஒன்று மட்டும்தான். இந்த அமைப்பை வச்சு அவர் 36 கட்சிகளை கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. இதுக்கு வந்து இதை நாங்கள் அவர் ஏற்கனவே எங்கள்கிட்ட அடி வாங்கி கொண்டு தான் அவர். புரியுதா? அண்ணன் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்தார். போரூரில் ஏற்கனவே வேறு அடி வாங்கின்னு ஓடினார். இப்போ மறுபடியும் கூட்டத்தை கூட்டின்னு வந்துக்கிறாரு. எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நாம் தமிழ் கூட்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவங்க மெயின் ரோட்டில் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இந்த மொன வரைக்கும் வந்திருக்கிறாங்க. போலீஸு இங்கேருந்து நம்மளை போவானா, இங்கேயே நம்ம உள்ளவே இருங்க, இல்லைனாக்கா நாங்கள் உங்களையும் கைது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே அண்ணனுடைய உருவமை வந்து கொளுத்தி அராஜகத்தில் ஈடுபடுறானுங்க. அதை பார்த்துன்னு காவல்துறை கம்முன்னு தான் நின்றுக்குது. அதுக்கப்புறமா போய் தான் அமைக்கிறாங்க. நாங்கள் இதுமாரி உருவமையை கொளுத்துருந்தோன்னா எங்களுக்குன்னா புதுசாக இது எத்தனை உருவமை நாங்கள் கொளுத்திருக்கிறோம். நாம் தமிழ் கட்சியில் நாங்கள் உருவமை கொளுத்துறது எங்களுக்குன்னா ஒரு புதுசாக எங்களுக்கு. நாங்கள் நிறைய வேலைகள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எங்கள் அண்ணனுடைய கட்டளைக்கு இணைங்க நாங்கள் ரொம்ப பொறுமை காத்துன்னு இருக்கிறோம். போலீஸ் சொல்கிறதுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் எங்களை நீங்கள் பொறுமை காக்குங்க அப்படின்னு சொல்கிறதால சந்து உள்ள இட்டுன்னு வந்து நின்றுக்கிறோம். அவனுங்க மெயின் ரோட்டில் நின்று பண்ணின்னுக்கிறானுங்க. எங்களுக்கு எவ்வளோ நேரம் அவன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு பண்ணுறதுக்கு? அதனால் வந்து இது காவல்துறை எப்படி சிந்திச்சு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து எங்களுடைய அடியும் இருக்குது. எங்கள் அண்ணனுடைய உத்தரவு காத்துன்னு இருக்கிறோம். எங்களுடைய அடி இருக்குது. திருமுருகன் காந்தி இல்லை, அவன் எந்த ஒரு காந்தி வந்தாலும் சரி அவனுக்கு அடி தான் எங்கள் கையால். கர்நாடக மாநிலம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். நாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து மிரட்டும் துணையில் வந்துட்டு திருமுருகன் காந்தி பேசியிருக்காப்புல. அதாவது நீங்கள் கருத்தியலை எதிர்கொள்ளணும். நீங்கள் வந்து பெரியாரை பற்றி அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்களே. பெரியாரை பற்றி நேற்று சீமான் அவதூறாக பேச சொன்னார்ல, தமிழர் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு அதிகமானுக்காரு பாருங்கள். அவர் 16 கேள்விகளை கேட்டார் பத்திரிகை சந்திப்பில். அந்த 16 கேள்விகளுக்கு இது வரைக்கும் எந்த திராவிட அமைப்பும் திருமுருகன் காந்தி உட்பட யாரும் பதில் சொல்லலை. இன்னைக்கு காலையில் கூட கோவை ராமகிருஷ்ணனுக்கு அண்ணன் அதிகமான் ஃபோன் பண்ணி பேசியிருக்காப்புல. இந்த 16 கேள்விகளுக்கு பதில் சொல்லலை. அந்த 16 கேள்வி வந்து கேட்டிருக்காப்புல. பெரியார் இவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த புலி காளைகளை விடுறாங்க தெரியுங்களா, சென்னைக்காக விடுவாங்க. அதுபோல் வந்து ஆண்களை வந்து பெண்களை வந்து கர்ப்பமாக்குவதற்காக ஆண்களை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஐவரை பேசியிருக்காப்புல. இதை வந்து இது வரைக்கும் ஒரு பெரியார்ச்சி யாரும் மறுப்பு தெரிவிக்கலை இப்படி பேசுறது. அப்போ வந்து பெண்களை வந்து கருத்தரிக்கிறதுக்காக ஆண்களை இப்படி விட்டாக்கா அப்போ யார் உறவுமுறை தெரியாமல் போடும்ல. இதை வந்து இவரை பேசியிருக்காப்புல. இதற்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கலை. இப்போ நாங்கள் வந்து சீமான் அண்ணனுக்கு ஏன் ஆதரிச்சு வந்திருக்கோம்னாக்கா, இன்றைக்கி திருமுருகன் காந்தி பேசியிருக்கிறது மிரட்டல் விட்டுருக்காப்புல அண்ணன் சீமான் அவர்களுக்கு. இது அண்ணன் சீமானுக்கு மட்டும் கிடையாது, தமிழ் தேசியம் பேசுகிற அத்தனை பேருக்கும் விட்ட மிரட்டலாக கருதி நாங்கள் தமிழ் தேசிய அமைப்பு நாங்கள் வந்து ஒன்றிணைஞ்சு வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அமைப்புகளும் ஒன்று திரண்டு இன்றைக்கி சீமானுக்கு ஆதரவு நிற்கிறாங்க. திருமுருகன் காந்தி முன்னெடுத்த நிகழ்வு வந்து அவங்களுக்கு வந்து தோல்வி தான். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து அவர் நிறைய காசு வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது. அந்த காசு உச்சகட்டம் தான் அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ஏன்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி அண்ணன் வந்து எத்தனையோ கருத்தை எடுத்துரைக்கிறாரு. இந்த பரந்தூரில் வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க விவசாய நிலத்துக்காக. அந்த நிலத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ஆனால் இங்கே பெண்கள் தொடர்ந்து பாலியல் தொல்லையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிடமும் பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு பாலியல் தொல்லை நடந்துட்டு இருக்கு. அதை வந்து இந்த அரசுக்கு எதிராக இவருக்கு வந்து போராடுறதுக்கு தெம்பு தான் இல்லை. ஆனால் அண்ணன் சீமானை எளிதில் நம்ம முடக்கலாம் நினச்சிட்டு அவர் வந்து முற்றுகை இடுறாரு. இந்த முற்றுகை இடுவது சரியில்லை. ஆனால் திரும்ப வந்தால் நாங்கள் எதிர்த்து அடக்குவோம். சீமான் அரசியல் அழிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? 2026 தேர்தலில் நீங்கள் எல்லாரும் இல்லை, அண்ணன் திருமுருகன் காந்தி வந்து ஒரு இயக்கம், ஒரு அரசியல், ஒரு பொதுவெளி, பொது வாழ்வுன்னு வந்துட்டு வச்சுப்போம். ஒரு தனி மனித சுதந்திரத்தை போய் தாக்கும் விதமாக நடக்கிறது முதல்ல ஒரு தலைவருக்கான அழகா. அவருடைய வயசுக்கு அனுபவம், அரசியல் எல்லாம் சொல்கிறாரு. ஒரு சமகால அரசியல், பெரியாரை பற்றி பேசினா நீ அலுவலகம் வா, எங்களுக்கு நேரம் அங்கே இருக்கு வா. இது வந்து என்னென்னா அண்ணனுடைய இருப்பிடத்தை, அது அண்ணன் ஏற்கனவே வீடு இல்லாமல் நாங்களே எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இது வந்து திமுகவோட கைகூலியாக, எப்படி திமுகவோட கைகூலியாக அவங்களுடைய வீட்டுடைய சுதந்திரத்தை கெடுக்கிறன்ற பேரில் திருமுருகன் காந்தி செய்கிறதா தான் பார்க்குறோம். கண்டி இவர் ஒரு ஆளாக சரி, நீ ஒரு அமைப்பு வச்சுருக்க, உன்னால் நீ எதிர்ப்பு தெரிவிக்கிற அப்படின்னு நீ தனியாக வர வேண்டியதுதானே. அதுக்கு எதுக்கு 32 பேர்? உங்கள்கிட்ட ஆள் இல்லைன்னா நீ எதுக்கு அமைப்பு நடத்துகிற? கட்சி நடத்துவோம், அமைப்பு நடத்துவோம், இயக்கம் நடத்துவோம், உனக்கு துப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ நீ என்ன செய்யணும்? ஓரமாக போய் ஒரு போஸ்டர் ஓட்டணுமா,
நியூஸ் பேப்பரில் 4 பேர் கூட்டு வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்தோமா அதோட போயிருக்கணும். வீடு முட்டுக்கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் திமுக அல்ல கைகளை கூட்டிட்டு வந்து திமுகவுக்கு ஏஜென்ட் வேலை செய்கிறாரு திருமுருகன் காந்திங்கிறது தான் பகிரங்க குற்றச்சாட்டு. திருமுருகன் காந்தியோட மெயின் வேலையே அவர் அந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து அவர் அப்படியே எங்கே இருப்பாருன்னு தெரியாது, புதஞ்சு இருப்பார், நம்ம மம்மி ரிட்டர்ன்ஸ்ன்ற மாதிரி. அப்பப்போ ஏதாவது ஒரு திமுகவுக்கு எதிரான பிரச்சனைகள் வரும்போது உயிர் தெழுவார். அந்த அண்டர்டேக்கர் ஒரு இந்த WWFல அண்டர்டேக்கர் வர மாதிரி இவர் திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் உயிர் தெழுந்து மக்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு நடிக்கிற ஒரு திமுகவுடைய கைகூலி தான் திருமுருகன். அவரும் நிறைய வந்து பேசியிருக்காரு. அவர் மீட்டிங்கில் மேடைகளில் பேசாத வந்து நம்ம அண்ணன் வந்து பேசுகிறாரு. அண்ணன் வந்து எதை புதுசாக பேசியிருக்காரு சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து பெரியார் என்ன பேசியிருக்காரோ அதை தான் எடுத்து பேசியிருக்காரு. இதில் வந்து உங்களுக்கு பிடிக்கல இல்லை பிடிக்காத கருத்தை சொல்லியிருந்தாங்க, எதிர்கருத்து நீங்களும் வந்து சொல்லுங்கள். இல்லை இவர் வந்து இது மாதிரி பேசலை, இந்த மாதிரி வந்து இது பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஏதாவது ஒன்று சொல்லணும். நீங்கள் வந்து வீட்டை வந்து முற்றுகையிடுறது வந்து அது ஒரு சின்ன லாஜிக் கூட கிடையாது. அப்போ நீங்கள் வந்து முற்றுகையிடும்போது நம்ம ஏதாவது கம்முன்னு இருக்குமா? அப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணால் இப்போ இதை நீங்கள் வந்து வன்முறையை தூண்டுறதுக்கு தான் வந்து பண்ணுறீங்க. வன்முறையை தூண்டும்போது அது தேவையில்லாத வந்து அந்த சட்டம் ஒழுங்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்கும். இது இங்கே மட்டும் கிடையாது, இது வந்து மறைமுகமாக வந்து அண்ணனுடைய வந்து இப்போது இங்கே சரௌண்டிங்கில் இருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கே எல்லாருமே வந்து பெரிய பெரிய வீடுகளாக வந்து இருக்காங்க. ஒரு கோடீஸ்வரர்கள் ரேஞ்சில் தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. அப்போ இங்கே வந்து அடிக்கடிக்கு வந்து இந்த கூட்டம்லாம் வரும்போது இப்போ அண்ணனை வந்து வீடு வந்து காலி பண்ணணும்னு ஒரு விஷயம் கூட வந்து மறைமுகமாக வந்து ஒரு போலீஸ் துறைக்கோ இல்லை நீதித்துறைக்கோ வந்து போகலாம். இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து முற்படுறாங்களா? அப்போ அதை நம்ம எதிர்க்கிறதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்வோம்ல. இப்போ இதை தான் வந்து அவங்க தூண்டுறாங்க. அவங்க வந்து ஒன்றும் பேட்டிக்கு பேட்டியோ இல்லை பேச்சுக்கு பேச்சோ எது வேணாலும் பேசலாம், நம்ம தயாராக தான் இருக்கோம். ஏன் பொது விவாத மேடையில் வந்து பேசலாமா? இதை எதுக்காக இருந்தாலும் நம்ம ரெடியாக தான் இருக்கோம். நீங்கள் என்ன அதனால் காந்தி வழியில் பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம காந்தி வழியிலும் பேசுவோம், இல்லை சந்திரபோஸ் சுபாஷ் அவருடைய வழியில் தான் பேசணும், அதையும் நம்மளுக்கு தயாராக தான் இருக்கும். ஓகே, எல்லாத்துக்குமே நம்ம தயாராக தான் இருக்கோம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் வந்து கருத்து சுதந்திரம். ஏன்னா நம்ம எல்லாருமே சுதந்திர இந்தியாவில் தான் இருக்கிறோம். அவர் விளம்பரத்தை அவர் தேடிக்கிறாரு. பெரியார் செய்த அனைத்து தப்புகளையும் நாங்கள் தோல் உரிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பிஜேபி தான் சொன்னாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இவங்க வைக்கிறாங்க. தமிழரை எவன் சொன்னாலும் இழுச்சு பேசினா நாங்கள் அடிக்க தான் செய்வோம். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான், இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அலறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இது. அவர் சொன்னாரோ சொல்ல, அவர் சொன்னார்ன்றது நாங்கள் சொல்கிறோம். நீ சொல்லலைன்றது நீ சொல்ல ஆதாரம் கொண்டு வா. நீ என்கிட்ட ஆதாரம் கேட்குறல, சொன்னாரண்ணே நாங்கள் சொன்னோன்னு சொல்கிறோம்ல, நீ சொல்லன்ற ஆதாரத்தை எடுத்துட்டு வா. இதுதான் இது. நீ சீமானண்ண வீட்டுக்கு வரணும், நேரம் வந்துடுறேண்ணே. நீ ரிலையன்ஸில் 2 கிலோமீட்டர் அங்கே ரிலையன்ஸில் நின்றுக்கிட்டு இந்த சீன்லாம் போடக்கூடாது. அப்படி வர்றியா, நேரம் இங்கே வா. திருமுருகன் காந்தி வந்து திமுகவுடைய புரோக்கர், வைகோவுடைய கைக்கூலி, அவ்வளோதான். இந்திய உளவுத்துறையின் உளவாளி திருமுருகன் காந்தி. இதுதான் எங்களுடைய இது. அவர் வந்து ஒரு போராட தகுதி இல்லாத ஒரு ஆள். அவர் சாதிச்சது என்ன இது வரைக்கும்? தமிழருக்கா மே 17 இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து ஈழத்தமிழர்களை காட்டி கொடுத்தது தான் அவருடைய வேலை. அவர் செஞ்சது என்ன இருக்குங்க? திருமுருகன் காந்திலாம் பேசவே கூடாது. அவர் ஒரு அரசியல் வந்து சும்மா திமுகவுக்கு செம்படிக்கிற வேலை பார்க்கக்கூடாது. தமிழ் தேசியரை அடக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது தான் பெரியார் இன உணர்வாளர் என்ற ஒரு பேர். தமிழ் தேசியர் எழுந்து வரையில் இந்த மாதிரி சில்லறைகள்லாம் கத்த தான் செய்யும். அதை பற்றி தமிழ் தேசியர் எங்களுக்கு பயம் இல்லை. வந்தால் நாங்கள் எதிர்த்து ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் எங்களுடைய கருத்து. நல்லது தான் நினைக்கிறேன். நாங்களும் அதை வர இருக்கோம் தான். ஏன்னா இது வரைக்குமே தமிழர்கள் யார் தெலுங்குல யாருன்னு எங்களுக்கு தெரியாது இருந்தது. இப்போ நம்ம கண்டிப்பாக இதை ஆதரிச்சாகணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் மட்டுமே பேசியிருந்தார். இப்போ தான் வந்து ஒரு சில அமைப்புகள்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. ஏன்னா ஒரு தமிழன் பேசுகிறப்போ இன்றைக்கி கூடியிருக்க எல்லாருமே தெலுங்கர்கள் மாற்று மொழிகள் தான் வந்திருக்காங்க. அப்போ பெரியார் யாரை கட்டமைச்சார்? அன்றைக்கி திராவிட கட்சி ஆரம்பிக்கிறப்ப நீதி கட்சியிலேருந்து தமிழ்நாடு தமிழர்கள்ன்றதுக்காக மாற்றி திராவிட நாடு திராவிடர்கள் மாற்றும் போது ஏன் மாற்றினாங்கன்ற ஒரு கேள்வி இப்போ இருக்குல்ல. அன்றைக்கி கேட்டது அதுதான். தெலுங்கர்கள் கன்னடம் கேட்டாங்க, நீங்கள் தமிழ்நாடு தமிழர்கள் சொல்லிட்டீங்கன்னா இங்கே நாங்கள் இருக்க முடியாது அப்படின்போது அப்படியே மாற்றி திராவிட நாடு. இப்போ அதே தானே இங்கே இருக்குது. திராவிட காலத்தில் வரவங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா மாற்று மொழியாளர் தான் இருக்காங்க. இதான் நம்ம ஆரோக்கியமாக அணுகணும். இதை அவங்க வரட்டும். நாங்களும் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துன்னு இருக்கோம். இப்படி பாருங்கள், நாங்கள் அண்ணன் எல்லாம் நைட் டியூட்டி முடிச்சு தான் வந்திருக்கோம். அண்ணன் சொல்கிறது 100க்கு 100 உண்மை, எந்த பொய்யும் சொல்ல. பெரியாரோட விடுதலை இதழ்களையும் வந்த பேட்டிகள்லையும் அவருடைய நாளிதழ்கள் எழுதினதான் எல்லாம் படித்து பார்த்தா அண்ணன் சொல்கிறார். இவ்வளோ நாள் வந்து தமிழர்கள் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி உண்மை தான் அது. தமிழர்கள் வந்து உண்மை உணராமல் திராவிடம் திமுக அதிமுகன்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அண்ணன் மூலமாக ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. இந்த அரசியல் விழிப்புணர்ச்சியை வந்து திராவிடர்கள் வந்து தவிர்க்க முடியலை. இன்றைக்கி வந்து பெரியாரை இழிவுபடுத்தாண்ட ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சுவாங்க. இது மிகப்பெரிய தவறான விஷயம். இது ஆளுங்கட்சி வேடிக்கை பார்க்குறது மிகப்பெரிய குற்றம். இதே வந்து அண்ணன் அன்றைக்கி வள்ளுவர் இடத்துக்கு வரும்போது காரை விட்டு இறங்க உள்ள ஒன்று அரெஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து
இப்போ மணி 12 மணியாக போகுது, இன்னும் வர்றவங்கெல்லாம் வச்சு போராட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. டிவியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா திராவிடத்திற்கு ஆதரவான கும்பல் வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும், அது வந்து இந்த ஈரோடு எலெக்ஷனில் பாதிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆளுங்கட்சி செய்யுது. அதான் என்ன மாதிரி நிர்வாகிகளோட கணிப்பு. இது ரொம்ப மிகப்பெரிய தவறு. இதை வந்து அரசாங்கம் உடனே அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். இல்லைன்னா தம்பிகள் நாங்கள் ஆரம்பித்தோன்னா திராவிடர்கள் தாங்க மாட்டாங்க. தமிழினம் ஃபுல்லாக இப்போ வந்து ஒன்று கூடிச்சு. இன்றைக்கி வந்து அண்ணனை வந்து செருப்பால போகிறது, முழக்கமாக தடிக்கலாம், டிவியில் கட்டிட்டுருக்கா தகவல் வருது. நாங்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்தோம்னா ஒரு பயம் தாங்க மாட்டீங்க. தமிழர்கள், தமிழ் தேசியம், தமிழ்னா இன்றைக்கி ஒன்று கூடிருச்சு. அதை நான் எச்சரிக்கையாகவே விடுக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. இதுக்கு மேலே எங்களை வந்து தொடர்ந்து நினச்சிங்கன்னா அழிஞ்சு போவீங்க.